வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான், நான்வெஜ் ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. இப்படி ஒரு டைம் செஞ்சிங்கனாக்கா இட்லி தோசை பறந்து போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆட்டுக்கால்னாலே நம்ம குக்கரில் தான் கண்டிப்பாக செய்யணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு பாத்திரத்தில் கண்டிப்பாக வேகவே வேகாது. ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பாயால் காலில் நிறையா கொழுப்பு இருக்கும், அதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்பைசஸ் வந்துட்டு 1-2 மட்டும் போட்டாலே நம்மளுக்கு அதுவே வாசனை வந்துட்டு நிறையவே வரும். ஸோ பட்டை 1, 2 லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ சோம்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை வாசனைக்கு போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ஏன்னா நம்ம குக்கரில் தான் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம், 1.5 தக்காளி போட்டுக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை காமிச்சிரும் தக்காளி. ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். ஸோ வதக்கிட்டு பாருங்கள், இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ இது மஞ்சத்தூள் போட்டு நம்ம முடியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணுங்க. இது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான், இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதில் போட்டு இது கூடவே கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்ச நேரம் அதுலேயே கலந்து கொடுத்துட்டு, நம்ம இன்றைக்கி எல்லாமே வீட்டு மசாலா வச்சு தான் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம், இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது கூட வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மிளகு வேறு சேர்ப்போம், ஸோ அதனால் நீங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆட்டுக்கால் தான் இது. ஸோ ஒரு ஆட்டுக்காலோடைய அளவு தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அது இல்லாத நம்ம ஒரு 7 to 8 to 9 விசில் போட போகிறோம். ஸோ அதனால் தண்ணி நம்மளுக்கு இருக்கணும். அதனால் நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 9 விசில் நம்ம வைக்க போகிறோம். இது வந்துட்டு நான் மார்னிங்கே வாங்கிட்டு மார்னிங்கே செய்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு 9 விசில் வைப்பேன் நான். ஸோ குக்கர் விசில் போட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டு நம்ம மீன்வைல் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஸோ தேங்காய், மிளகு, கசகசா, முந்திரியும் கசகசாவும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். இந்த போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டு வரும். ஸோ அதனால தான் நான் 2த்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாத்தையுமே ராவாகவே அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாமே ராவாகவே அரைச்சிக்கோங்க, வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம 9 விசில் போட்டோன்னே நல்லா வெந்துருச்சு கால். ஸோ பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. நல்லா பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றினேன், பட் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நான் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2 கொதி வந்தால் போதும் நம்மளுக்கு. சூப்பராக ஆல்ரெடி கால் நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ இது எப்போவுமே நைட்டு செஞ்சுட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போவே செஞ்சு சாப்பிட்றத விட நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டிங்கனாக்கா, காலையில் ஜஸ்ட்டு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு காலில் அந்த குழம்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாயா, ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தோசை, முட்டை தோசையோடு தான் வச்சு இது சர்வ் பண்ண போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.